இந்த சம்பவத்தோட பேட்டர்னை பாருங்க. சிவகங்கையில நடந்திருக்க இந்த சம்பவம் அப்படிங்கிறது 2 நாள் முன்னாடி நாங்கிநேரியிலயும் இதே மாதிரி தான். ஒரு பைக்ல 9 பேர் வராங்க, 2 பக்கமா சேர்ந்துகிட்டு வந்து ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் சரமாரியா வெட்டுறது. இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு? இது எதனால இப்படி நடக்குது? அதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு சிவகங்கையிலயும் பைக்ல வாய்க்கா தகராறு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள குடி போதையில சண்டை வருது. வந்து அவனுங்க வெட்டிக்கிறது போய் இப்ப புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கண்ணுல படுறவனெல்லாம் வெட்டு, போட்டு தள்ளு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சுத்திட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா போதை தான். போதை, ஜாதிய வன்முறைகள். நம்மளோட சுயலாபத்துக்காக பல விஷயங்களை பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதனுடைய உச்சபட்சமா தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. எளிமையா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் கிடைக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய தலைவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இத்தனை கிலோ போதைகளை வந்து சீஸ் பண்றாங்க. அதாவது வந்து கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது தமிழகத்துல தலை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல தலைவர்கள் வந்து புள்ளி விவரங்களோட பல விஷயங்களை எடுத்து பேசியிருக்காங்க. அந்த அளவுல தான் இங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கு. கிரைம் டேட்டா அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப கூலா வந்து சில விஷயங்களை வந்து பேசுறாரு. எல்லாத்துக்குமே வாக்கு வங்கி அரசியல் தான் காரணமா அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தின் தலைவர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கக்கூடியவங்க எல்லாருமே திமுக கூட்டணியில போய் ஐக்கியம் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான சீட்டோ எம்பி சீட்டோ அப்படி கிடைக்கும் பொழுது அங்க போய் ஐக்கியமாகும் பொழுது இந்த மாதிரியான வெறி செயலுக்கெல்லாம் இவங்க வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. எல்லா காலமும் நடக்கக்கூடிய இந்த தென் மாவட்ட பிரச்சனைக்கு யாரு முடிவுரை எழுதுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது.